ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க. நம்ம சாயோட அனுமதியோட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கர்ம வினையை வேறறுப்பது எப்படி? கர்ம வினையை வேறறுப்பது எப்படி? நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கர்ம வினையில் மாட்டிக்கிட்டு தான் திக்கு முக்காடி போயிருக்கோம். அதுவும் இந்த கலியுகத்தில் சாதாரணமாக வாழ்வதே கஷ்டம். அதுவும் இந்த கலியுகத்தில் இந்த கர்ம வினையும் சுமந்துக்கிட்டு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம யார், எங்கே இருக்கோம், நம்மளோட குழந்தைகள் யார், நம்மளோட பெற்றவங்க யார், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம், நம்மளோட நண்பர்கள் யார், நம்ம எந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கோம், வேலை செய்கிற இடத்துல நம்ம கூட யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரர் யார், அது முதற்கொண்டு நம்மளோட கர்ம வினையின் படி தான் எல்லாமே முடிவு செய்யப்படுகிறது. நம்ம உடலில் இருக்கிற நோய் நொடிகள்லேருந்து நம்மளோட உருவ அமைப்புகள் வரைக்க எல்லா விஷயங்களும் கர்ம வினையால் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம சாயை சரணடைஞ்சோம் அப்படின்னா கர்ம வினையிலேருந்து மீண்டு வரலாம். ஆனால் சாய் பக்தர்களுக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. சாயை சரணடைஞ்சால் கர்ம வினைகள் போயிடுமா அப்படின்னு. எவ்வளவோ பக்தர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாயோட பக்தர்கள் அப்படின்னு மட்டும் சொன்னால் பார்த்தாது. சாயோட சொற்களை நம்ம பின்பற்றணும். பாபாவோட சொற்களை பின்பற்றணும். பாபா எப்போதுமே துவாரகாமாயில் இருக்கும்போது பாகவதத்திலிருந்து நிறைய கதைகளை அன்றாடம் சொல்லிக்கிட்டே இருப்பார். நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அங்கே வர பக்தர்களுக்கும் பக்கத்தில் வாதாவில் பாகவதம் பாராயணம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கெல்லாம் போய் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பக்தர்களை அனுப்பி வைப்பார். ஏன் அப்படி ஒரு சில பக்தர்களை அங்கே அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா, அந்த பக்தர்களுக்கு தேவையான தீர்வு அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பாபா இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். பல நேரங்களில், பல சமயங்களில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சச்சரிதம் நம்ம படிக்கிறோம், கதைகளாக கேட்குறோம், இது எல்லாமே அதில் இருக்கிற உட்கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். நம்ம சாயி எப்படிப்பட்ட ஒரு எளிய ஒரு விஷயத்த நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாகவத கதையிலிருந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக நம்மளோட கர்ம வினையை வேரோடு அழிப்பது, நல்லா கேட்டுக்கோங்க, வேரோட பிடுங்கி எடுப்பது, அது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம சாய் நம்ம கூட இருக்காரு. முழுவதுமாக இந்த பதிவை கேளுங்க. பாகவதத்தில் ஆறாவது காண்டத்தில் பரீட்சித் மகாராஜா சுகமுனிவர்கிட்ட கேட்குறாரு, இந்த கர்ம வினையிலிருந்து தப்பிப்பது எப்படி, கர்ம வினையை அழிப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சுகமுனிவர் சொல்கிறாரு, கோவில்களுக்கு போவது, தீர்த்த யாத்திரைகள் போவது, பூஜைகள் செய்வது, அந்தணர்கள் புரோகிதர்களை வைத்து யாகங்கள் வேள்விகள் நடத்துவது, இதன் மூலமாக கர்ம வினையிலிருந்து நம்ம தப்பிக்கலாம், கர்ம வினையை அழிச்சிடலாம் அப்படின்னு சுகமுனிவர் சொல்கிறாரு. அதற்கு பரீட்சித் மகாராஜா அதுக்கு உடன்படலை. நீங்கள் சொல்கிறபடி செய்தால் கர்ம வினைகள் அழிக்க தான் படும், ஆனால் அதோட வேறு அங்கே தான் இருக்கும். கர்ம வினைகள் அழிக்க தான் படும், ஆனால் வேறு அங்கே தான் இருக்கும். நம்ம உடலில் ஏதோ ஒரு நோயினால் நம்மளோட சருமத்தில், நம்மளோட தோலில் ஏதோ ஒரு கட்டிகள் மாதிரி கொப்பளங்கள் வருதுன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி வரும்போது மருந்து எடுத்து அந்த கொப்பளங்கள் மேலே தடவணும் அப்படின்னா ஒரு வாரத்தில் அது காஞ்சி போயிடும். ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த கொப்பளங்கள் வரும். ஏன்னா அந்த நோய் உடலில் இன்னும் அப்படியே இருக்குது. அது மாதிரி தானே கர்மாவும். ஏன்னா இன்றைக்கி நிறைய நண்பர்கள் கேட்குற கேள்வியே இதுதான். நாங்கள் நிறைய பூஜைகள் செய்கிறோம், நிறைய மந்திரங்கள் சொல்கிறோம், நிறைய யாகங்கள் செய்கிறோம், எவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சிட்டோம், வீட்டில் எவ்வளோ விசேஷமான பூஜைகள்லாம் கூட செஞ்சிட்டோம். ஆனால் ஏதோ ஒரு கெட்டது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று போனால் இன்னொன்று வருது. ஏதோ ஒரு துன்பமும் ஒரு சோதனையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நிரந்தரமான தீர்வு இல்லை. உடல்நிலை கொஞ்சம் சரியாகுது, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் மோசமாகிறது பழைய மாதிரியே. இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் இந்த பதிவில். இப்போ இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும். அதுதான் அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சோம்னா இந்த கர்ம வினைகள் அழிக்க தான் படும், ஆனால் அதோட வேறு அங்கே தானே இருக்கும். திரும்பவும் சோதனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்கும். அதனால் நீங்கள் இதை விட உயர்ந்த விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உயர்ந்த செயல், இதை விட உயர்ந்த செயலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சுகமுனிவரை பார்த்து பரீட்சித் மகாராஜா கேட்குறாரு. வேதங்கள் எல்லாம் முறையாக நம்ம கற்றுக்கிட்டு ஞானம் அடைஞ்சோம் அப்படின்னா இந்த கர்ம வினையிலேருந்து தப்பிக்கலாம். ஞானத்தை பெற்றோம் அப்படின்னா கர்ம வினையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
அதற்கும் பரீட்சித் மகாராஜா உடன்படலை. பரீட்சித் மகாராஜா அதற்கு சொல்கிறாரு, ராவணனை விட வேதங்கள் படித்தவங்க யாராவது இருக்காங்களா? ராவணன் எவ்வளவு வேதங்கள் படிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் ராவணனுக்கு தெரியாதா இன்னொருத்தரோட மனைவியை கவர்ந்து வருவது தவறுன்னு அவருக்கு தெரியாதா என்ன? எவ்வளவு வேதங்கள் படிச்சிருக்காரு. என்னதான் நம்ம ஞானம் பெற்றவங்களா இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளையே அறியாமல் நம்ம தவறு செஞ்சிடறோம். ஆனால் வேதங்களில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம அறியாமல் செய்கிற தவறுகளை விட நம்ம அறிந்து செய்கிற தவறுகள் தான் ரொம்ப அதிகம். நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளை விட தெரிஞ்சு செய்கிற தவறுகள் தான் அதிகம். சரிதானே? நம்ம தெரிஞ்சே தான் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்கிறோம். தெரியாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தெரிஞ்சே தான் பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் இவர் பரீட்சித் மகாராஜாவும் சுகமுனிவர்கிட்ட சொல்கிறாரு. வேதங்களை கற்று தேர்ந்த ராவணனே தவறுன்னு தெரிஞ்சே இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்கிறாரு. அதனால் இந்த ஞானம் பெற்றாலும் தவறு செய்து அந்த கர்ம வினையால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட சிறந்த செயலை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்பொழுது தான் சுகமுனிவர் அஜாமிலனோட ஒரு கதையை சொல்கிறாரு. அஜாமிலனோட கதையை சொல்கிறாரு. அதாவது நம்ம சாய் சொல்லியிருக்காரு பாருங்க, நமக்கு நாம ஜபம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு. அதை தான் சுகமுனிவர் இப்போ பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்கிறாரு. இந்த நாம ஜபம் எப்படின்னா, நம்ம தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் கவனக்குறைவாக செய்தாலும் படுத்துக்கிட்டு செய்தாலும் தூங்கிக்கிட்டு செய்தாலும் ஏன் ஏளனமாக செய்தாலும் கூட அதனால் நம்ம பலனை அனுபவிப்போம். யாருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவோட கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல யார் எப்படி பண்ணாலும் கிடைக்கும். அது என்ன ஏளனமாக செய்கிறது? இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து சாய்ராம் சாய்ராம்னு இப்போ நம்ம 108 தடவை மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம நண்பர்களோ, இவன் ஒருத்தன் காலையில் ஆனால் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்மளை ஏளனப்படுத்தும் போது கூட அவங்க அந்த சாய்ராம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதனால கூட அவங்களுக்கு பலன் கிடைக்குமா? ஆனால் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சுகமுனிவர் அஜாமிலன் அப்படிங்கிற ஒருத்தரோட கதையை பரீட்சித் மகாராஜாட்ட சொல்கிறாரு. இந்த அஜாமிலன் எப்படின்னா, அவர் இந்த நாம ஜபம்லாம் பண்ண மாட்டாராம். ஆனால் அவரோட மகனுக்கு நாராயணன் அப்படின்னு பெயர் வச்சுருக்காராம். நாராயணன், அந்த அஜாமிலனோட மகனோட பேர் நாராயணன். அதனால் எப்பொழுதுமே அவர் மகனை கூப்பிடும்போது நாராயணன் நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். அது எல்லாமே நாம ஜபத்தோட கணக்கில் போனதான். கடைசியில் அந்த மரண தருவாயில் இருக்கும்போது கூட நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டாராம். அப்போ கூட அவர் கடவுளை கூப்பிடல, நாராயணனை கூப்பிட, கிருஷ்ணாவை கூப்பிடல. அவர் கூப்பிட்டது தன்னோட மகனை, மரண பயத்தில் தன்னோட மகனை நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டாராம். நாராயணா நாராயணான்னு கூப்பிடவும் 4 விஷ்ணு தூதர்கள் வைகுண்டத்திலிருந்து வந்துட்டாங்களாம். இந்த நாராயணா அப்படிங்கிறதுல 4 எழுத்துக்கள் இருக்கா. நா ரா யா நா. இந்த 4 எழுத்துக்கள் கூடிய அந்த சொல்லான நாராயணா நாராயணான்னு சொல்லவும் 4 விஷ்ணு தூதர்கள் வைகுண்டத்திலிருந்தே வந்துட்டாங்களாம். இப்படி கவனக்குறைவாகவும் சரியில்லாததுமான நம்பிக்கை இல்லாததுமான இந்த மாதிரி நாம ஜபத்தை செய்யும்போது பக்தர்களுக்கு செல்வம் கிடைச்சிரும், பொருள் கிடைச்சிரும், அனைத்து விதமான சுகங்களும் கிடைச்சிரும், அடுத்ததாக முக்தியும் கிடைச்சிரும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் இறைவன் மீது தீராத அன்போடு காதலோடு அவரோட நாமத்தை ஜெபம் செய்கிறவங்களுக்கு இறைவனே வசமாகிடுவாராம். எப்படி? இறைவனே அவங்க வசமாகிடுவாங்களாம். இறைவனோட நாமத்தை அந்த மாதிரி நம்ம ஒழுக்கமாக ஜெபம் செய்தோம் அப்படின்னா நம்ம வணங்குற இறைவனே நம்ம வசமாகிடுவாங்க. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சாய் நமக்கு சொல்லி கொடுத்தது நாம ஜெபம் மட்டும்தான். நிறைய நண்பர்கள் நாம ஜெபம்னா என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிதாக, அதாவது ஆன்மீகம்னாலே பெரிய விஷயங்கள் செய்தே பழக்கப்பட்டுட்டாங்க. பெரிய விஷயங்களை செய்தாதான் இறைவனோட அனுகிரகம் கிடைக்கும். இந்த மாதிரி இங்கே இந்த பூஜை செய்யணும், இந்த மாதிரி இங்கே வேள்விகள் நடத்தணும், யாகம் நடத்தணும், விசேஷமான விஷயத்தில் நம்ம கலந்துக்கணும், அப்படின்னா மட்டும்தான் கலந்துக்க முடியும். அது எல்லாமே உங்கள் பிரச்சனைகளுக்கான தற்காலிக தீர்வை மட்டும்தான் கொடுக்கும். உங்களோட கர்ம வினையை வேறு அறுக்கணும், உங்களோட பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வேறு அறுக்கணும் அப்படின்னா நீங்கள் நாம ஜபம், இறைவனோட நாமம், அவ்வளோதான். சாயின்னு சொல்கிறீங்க பாருங்கள், அவ்வளோதான். சாய்ராம், இதை 108 முறை ஜபம் செய்யணும். உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பெயர்களையும் நீங்கள் ஜபம் செய்யலாம். முருகனோட நாமத்தையும் ஜபம் செய்யலாம், ஆஞ்சநேயரோட நாமத்தையும் ஜபம் செய்யலாம், ஸ்ரீராமரோட நாமத்தையும் ஜபம் செய்யலாம், கிருஷ்ணரோட நாமத்தையும் ஜபம் செய்யலாம்.
சிவபெருமானோட நாமத்தையும் நீங்கள் ஜெபம் செய்யலாம். எல்லாருக்கும் பிடித்த நம்ம சாயியோட நாமத்தையும் நீங்கள் ஜெபம் செய்யலாம். நம்ம சத்குருவான சாயி அதை தான் நம்ம பக்தர்களுக்கு எப்போதுமே அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். சாய் பக்தர்களுக்கு நாம ஜெபம் செய்யுங்க, அது ஒன்று தான் உங்களுக்கு கை கொடுக்கும். நிரந்தர தீர்வு, நிரந்தரமான தீர்வு வேணும்ல, அப்போ நம்ம சாயோட மொழிகளை பின்பற்றணும். இப்போ புரியுதா நம்ம சாய் எதற்காக பாகவதம் படிக்க சொல்கிறாரு, பாகவதத்திலிருந்து எதுக்காக இவ்வளவு கதைகளை பக்தர்களுக்கு துவாரகா மாயிலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பாகவத கதைகள் வரப்போகிற நாட்களில் கேட்க போகிறோம். பாகவதம் சப்தாகமும் நம்ம கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம சாய் குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம சாயோட சொற்களை பின்பற்ற போகிறோம். அதில் நீங்களும் ஒருத்தராக ஒன்றா இணைஞ்சிருங்க. கூடிய சீக்கிரமே பாகவத கதைகளை நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். இப்போ வருகிற 30ஆம் தேதி சப்தாகம் ஆரம்பிக்க போகிறோம். காலையில் சரியாக 6 மணிக்கு தீபம் சேனலில் முதல் நாள் பதிவு வந்துடும். நம்ம சாய் சச்சரிதம் பாராயணம் 7 நாட்கள் பாராயணம். ஒவ்வொரு நாள் பதிவும் குறைஞ்சது 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா 7 நாளுக்குள்ளே 51 அத்தியாயத்தையும் நம்ம கேட்டு முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த 2 மணி நேரம் உங்களால் முழுவதுமாக கேட்டு முடிக்க முடியலனாலும் காலையில் கொஞ்சம், மதியம் நேரத்தில் கொஞ்சம், இரவு தூங்குவதற்குள்ளே முழுவதுமாக அன்னன்னைக்கு பதிவுகளை அன்னன்னைக்கு கேட்டுருங்க. 7 நாட்களுக்குள்ளே அந்த 51 அத்தியாயத்தையும் முழுவதுமாக கேட்டுருங்க. சாயோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ரோஷினி மற்றும் ஜீவன் அவங்களுக்கு வருகிற மே மாதம் 1ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கு. அவங்களோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும். ரோஷினி, ஜீவன் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அவங்களோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும், சாயோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் சாய்கிட்ட பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அவங்க சந்தோஷமாக வாழணும், அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் அந்த தம்பதிகளை வாழ்த்தணும், அந்த திருமணத்தில் கலந்துக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்குவோம். நம்ம பாபாட்ட நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி அக்ஷிதா அவர்களுக்கு 31வது பிறந்த நாள். அக்ஷிதா அவங்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட குடும்பத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.